Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட சமையல் ரூமை குட்டியா ஒரு மேக் ஓவர் பண்ணிருக்கேன். அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு பெர்ஃபெக்ட்டான இட்லி பொடி எப்படி பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 10:30 ஆகுது. என்னோட ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த டைம்ல தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துவேன். இப்போ அந்த செடி தண்ணி ஊத்துறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயில் கேன்ஸ் எல்லாத்துலயுமே ஆயில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடுறேன். இந்த கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஒவ்வொரு டைமும் ஆயில் வந்து காலியான பிறகு அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் ஆயில் ரீஃபில் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி தான் ஆயில் கேன்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் வந்து கொடுத்து விட்டாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நான்ஸ்டிக் பேன் வந்து யூஸ் பண்ணுறது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளோட உடம்புக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது தான். பட் எப்பயாச்சும் ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயாச்சும் ஒன்ஸ் யூஸ் பண்ணால் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நல்லது கிடையாது தான். கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேன் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னர் சைடு அவுட்டர் சைடு ரெண்டுமே கிளாஸி ஃபினிஷில் தான் இருக்குது. லிட்டோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. நமக்கு இந்த பேனில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் இருக்க இடத்துல ரிவிட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்ம வந்து வெசல்ஸ் வாங்கும்போது ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ரிவிட்டில் இருக்க மாதிரி தான் வாங்கணும். அப்போ தான் வந்து அது அடிக்கடி லூஸ் ஆகாமல் கலண்டு விழாமல் இருக்கும். இன்கேஸ் ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து கலண்டு தான் விழும். இதை வந்து நான் எப்பயாச்சும் ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக வந்து இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எள்ளு பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து வெள்ளை எள்ளு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அதில் இருக்க ஹீட் போகிற மாதிரி நம்ம வந்து ஆற வச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா 100 கிராம் எள்ளு வந்து எடுத்திருக்கேன். 100 கிராம் எள்ளு எடுத்திங்கன்னா அடுத்ததாக வந்து கடலை பருப்பு, இதையுமே 100 கிராம் தான் எடுத்துக்கணும். இந்த கடலை பருப்புமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையுமே அந்த பிளேட்டில் வந்து கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக உளுத்தம்பருப்பு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். பருப்போட அளவுகளை வந்து எப்படி மெஷர் பண்ணி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கிளாஸ் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா அதுலேயே வந்து 1 கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பும் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. 2 டீஸ்பூன் கிட்ட துவரம்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாயை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நம்பர் நீளமான காய்ந்த மிளகாயை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து லோ ஃப்ளேமில் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வறுபடணும். இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஈரப்பதெல்லாம் போகிற வரையும் இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போதே அந்த கருவேப்பிலையோட லீஃப்லேருந்து நமக்கு வந்து சவுண்டு வரும். அந்த சவுண்டு வச்சே வந்து நம்ம இது நல்லா வந்து ஃப்ரை ஆயிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை இலைகளெல்லாம் எப்படி வந்து ட்ரை ஆயிருச்சு. நம்ம வந்து கருவேப்பிலை இலைகளை வந்து காய வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் வந்து இருக்குது. இந்த கருவேப்பிலை இலையிலிருந்து வந்த சவுண்டு பார்த்திங்களா எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ இது ரெண்டுமே நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் இது ரெண்டையுமே தனியாக தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்க அந்த பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் பவுடராக அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து பவுடராக அரைச்சி எடுக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ இதையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு பொடிக்கு தேவையான அளவு சால்ட்டை வந்து நான் இதிலேயே ஆட் பண்ணி இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் பருப்பு பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பருப்பு பொடி வந்து
ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் திரியாக தான் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருப்பு பொடி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி நல்லா வந்து ஆற வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ சூடாக இருக்குது. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு பொடியில் இருக்கக்கூடிய சூடு எல்லாமே போயிருச்சு. இப்போ இதை வந்து நல்ல ஒரு க்ளீனான ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பு பொடி பார்த்திங்கன்னா நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வெளியில் வச்சாலே 6 மந்த் வரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதை வந்து ஒரு 1 மந்த் வரைய தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு குட்டி மேக் ஓவர் பண்ண போகிறேன். என்கிட்ட இருக்க இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் நியூவாக வாங்கியிருக்க உட்டன் செல்ஃபில் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க இடத்துல நான் யூஸ் பண்ணுற வெசல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா உட்டனில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபை தான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கிராசரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஆப்டாக வந்து பற்றும். ஸோ இந்த செல்ஃபில் வந்து இப்போ என்கிட்ட இருக்க கிராசரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டனில் செஞ்சது. இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 699 rupees. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணும்போது எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணாமல் தான் கொடுப்பாங்க. நம்ம தான் வந்து அசம்பிள் பண்ணிக்கணும். இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. என்கிட்ட இருந்த பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செல்ஃபில் வச்சுட்டேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் 500 ml கண்டெய்னர் வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 350 ml இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த 3 செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணது போக மேலே டாப்பில் வந்து இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லையுமே குட்டி குட்டி பாட்டில்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த செல்ஃப்க்கு மேலே டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்க பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தான். நம்ம எப்பவுமே மேலேருந்து எடுக்கும்போது ரொம்ப ஹெவியான வெயிட்டான கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். எடுக்கும்போது வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து மேலேருந்து எடுக்கிறது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நம்மளோட கைக்கு ஹேண்டியாக இருக்கிற மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் ஃபுல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்த ஸ்பேஸில் என்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஜார்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிங்க் கலர் ட்ரேக்குள்ளே போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நியூ பேன் வாஷ் பண்ணி அது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. அதையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு பக்கத்தில் இருந்த கொஞ்சம் ஸ்பேஸில் மீத இருக்க வெசல்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த லெமன் ஜூஸ் வந்து என்னோடய மாமியார் வந்து தாளித்து கொடுத்துட்டாங்க மார்னிங்கே. நான் வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வடித்து அதில் இந்த ஜூஸ் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த லெமன் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காராமணியில் வடை ரெடி பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாகை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.